குறித்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும். தரிசனம் தரிசனம். அதனால தான் என்கிட்ட வந்து ஜெபிக்கிறவங்க கிட்ட நான் சொல்ற வார்த்தை, ஜெபிச்சாச்சு இல்ல, சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்தாலே காரியங்கள், எத்தனை பேர் சொல்றீங்க காரியங்கள் நடந்துருன்னு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் விருப்பங்களை, இருதயத்தின் வேண்டுதல்களை, இருதயத்தின் தரிசனங்களை நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் மனமகிழ்ச்சியா இருக்கணும்? அவர் கரெக்டா செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் கரெக்டா செய்வார்னு? நேர்த்தியா செய்வார், அழகா செய்வார், சிறப்பா செய்வார், குறித்த நேரத்திலே செய்வார், குறித்த நேரத்திலே செய்வார். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம திட்டத்தை காட்டிலும் அவர் திட்டம் அருமையானது, சிறப்பானது. நம்ம வழியை காட்டிலும் அவர் வழிகள் சிறப்பானது. எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பா சொல்றேன், நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் நம்முடைய திட்டங்களை காட்டிலும் அவருடைய திட்டங்கள் சிறப்பானவைகள். நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் சிறப்பானவைகள். அப்படி திட்டம் போட்டு சிறப்பான வழியை வச்சிருக்கிற தேவன் உங்களுக்கு குறித்த காலத்தில் செய்வாரா செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் சொல்றீங்க குறித்த காலத்தில் எனக்கு செய்வார்னு? அதுவும் எப்படி செய்வாரு? நேர்த்தியா செய்வார். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, குறித்த காலத்திலே அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின அத்தனை வார்த்தைகளையும் நேர்த்தியாய் நிறைவேற்றுவார். நேர்த்தியாய் நிறைவேற்றுவார். நேர்த்தியாய் நிறைவேற்றுவார். இப்படி நம்பினாலே அவருடைய திட்டங்கள் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். சரியான நேரத்தில் நிறைவேறும். மறுபடியும் சொல்றேன், உங்க நேரத்தில் இல்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க நேரத்தில் இல்லை, அவருடைய நேரத்தில் சரியா நடக்கும். சரியா நடக்கும். மறுபடியும் சொல்றேன், நீதி கிடைக்கிறது கூட சமயத்தில் நமக்கு ஐயோ நீதி கிடைக்க மாட்டேங்குதேன்னு இருக்கு. உண்மையா இல்லையா? நம்ம பக்கம் நியாயம் இருக்கும், ஆனால் நீதி கிடைக்காது. நீதி கிடைக்கிறது கல்யாணம், ஊழியம், வேலை, இந்த மாதிரி காரியத்திலாம் சில நேரங்களில் குறித்த காலத்தில் தான் அது நிறைவேற முடியுது. நானும் நிறைய காரியங்கள் வாசித்தேன். ஒரு சில காரியங்கள் குறித்த காலம்தான். தேவனே காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். குறிக்கலைன்னா என்ன ஆகுங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். வாசிப்போம். சங்கீதம் 75, சங்கீதம் 75 சங்கீதம் 75 1-7 வரைக்கும் பாருங்க. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. 2வது வசனத்தை பாருங்க. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். அப்ப உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கூட என்ன காலம்? தேவன் காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். குறித்த காலம் வைத்திருக்கிறார். நம்ம என்னன்னா நமக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கலன்னு புலம்புவோம், தவிப்போம், 1000 பேர்ட்ட போய் சொல்லுவோம். நான் சொல்றேன், குறித்த காலத்திலே தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். குறித்த காலத்தில் தேவன் உங்களுக்கு நீதி செய்வார். நீதி கிடைக்காம எத்தனை பேர் கண்ணீர் விடுறாங்க? நான் சொல்றேன், நீதி நியாயம் எல்லாம் தேவனிடத்தில் இருக்கு. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நியாயம் நீதி இருக்குன்னு போட்டுருக்கு. அப்ப நியாயமாய் தேவன் நீதி செய்வார். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. ஒருவேளை உங்க குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, அப்புறம் சொத்து பிரச்சனை தான் நினைக்கிறேன். குடும்பத்தில் வர்றது சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனையில் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கலன்னு சொல்லி புலம்புறவங்க நல்லா கவனிங்க. குறித்த காலத்திலே தேவன் யதார்த்தமாய் உங்களுக்கு நியாயம். எத்தனை பேர் நம்புறீங்க? யதார்த்தமாய் செய்வார் நியாயம். குறித்த காலத்திலே நியாயம் செய்வார். அதனால நம்ம ரொம்ப போராடி அழுது ஜெபிக்கணும்னு அவசியம் இல்ல. தேவன் குறித்த காலத்திலே நியாயம் செய்வார். துரிதமாய் நியாயம் விசாரித்து நீதி செய்கிற தேவன் அவர் ஒருவரே. நல்லா கவனிங்க. நியாயம் கிடைக்கிற விஷயம் கூட குறித்த காலம்தான். நியாயம் கிடைக்கிற விஷயம் கூட உடனே நடக்காதுங்க. அது குறித்த காலம்னு ஒன்று இருக்கு. அடுத்து பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் எல்லாருக்கும் நன்மை செஞ்சோங்க. நான் சொல்றத நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நாங்கள் இதுவரைக்கும் யாருக்குமே தீமை செய்யலைங்க.
எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறோம், எல்லாருக்கும் நன்மை தான் செய்கிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? எங்க வாழ்க்கையில சொல்லுங்க. இந்த கேள்வியெல்லாம் யாருமே இதுவரைக்கும் கேட்டது இல்லையா? நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன், நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் குறித்த காலத்திலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம் சோர்ந்து போகாதிருந்தால், நாம் விரக்தி அடையாமல் இருந்தால், நாம் சந்தோஷமாய் இருந்தால் குறித்த காலத்திலே அறுப்போம். நான் நன்மை செஞ்சு ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கிறேன், நான் நன்மை செஞ்சு எனக்கு நன்மை செய்வார் இல்லை, நான் நன்மை செஞ்சு என்னைய நான் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன். கவனிங்க, நன்மை செய்திருந்தால் நீங்க இப்ப தளர்ந்து போக வேண்டிய அவசியம். ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க, ஏற்ற காலத்தில் அறுப்பீங்க, தேவன் குறித்த காலத்தில் அறுப்பீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எனக்கு இந்த வசனத்தை பேசும்போதே சந்தோஷமா இருக்குது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாம நம்ம வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போவோம், நம்ம வாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே போவோம், ஏற்ற காலத்திலே அறுப்போம். அப்ப அதுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நன்மை செஞ்சேன்னா உடனே அந்த நன்மை திருப்பி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இல்ல, நன்மை செய்து கொண்டே இருங்கள். நன்மை அப்படிதான் இந்த அர்த்தம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. சோர்ந்து போய் விட்டுறாத, தொடர்ந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இரு. ஏற்ற காலத்திலே நன்மைகளை அறுப்பீர்கள், குறித்த காலத்திலே நன்மைகளை அறுப்பீர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், தக்காளி விதையை போட்டா விவசாயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எத்தனை மாசத்துல செடி பூத்து காய்ச்சி தக்காளி பழம் வரும்? விவசாயம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையா? 3 மாசமா? விவசாயம் செய்யறவங்கலாம் பேசாம இருக்கீங்க, செய்யாதவங்கலாம் சொல்றாங்க பதில். விவசாயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 3 மாசம். 3 மாசத்துல தக்காளி பழம் வந்துருமா? தக்காளி விதை, தக்காளி நாத்தை நட்டு 3 மாசத்துல தக்காளி பழம் வரும். ஏங்க 1 மாசத்துல வந்தா என்னவா சொல்லுங்க அப்போ? சொல்லி பாருங்க. 1 மாசத்துல வந்தா என்னவா? வராதா? ஏன் வராதா கேட்டு பாருங்க. உங்களை முட்டாள்னு சொல்லுவாங்க. அது ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு, ஏற்ற காலம்னு ஒண்ணு இருக்கு. ஏற்ற காலம்னு ஒண்ணு இல்லைன்னா நல்லா சிறப்பா இருக்காது. முந்தி காலத்துல தென்னை மரம் வச்சாங்க. அது வச்சா எத்தனை வருஷம் கழிச்சு தேங்காய் கொடுக்கும்? 5 வருஷம். 5 வருஷம். இப்ப தென்னங்கன்னு வச்சா எத்தனை வருஷத்துல வருது? 3 வருஷத்துல வந்துருது. 5 வருஷம் கழிச்சு வந்த தென்னை மரம் எத்தனை வருஷம் பலன் கொடுக்குது? 40 வருஷம் 50 வருஷம் கொடுக்குது. 3 வருஷத்துல குடிச்சு அது எத்தனை வருஷம் கொடுக்கும்? 10 வருஷம் 15 வருஷம். இந்த சொல்றாங்க 10-15 வருஷம் கொடுக்குமா. இப்ப நீங்களே தீர்மானம் பண்ணுங்க, 5 வருஷம் கழிச்சு காய்ச்சி அது 50 வருஷம் கொடுக்கறது எப்படி? 3 வருஷத்திலேயே கனி கொடுக்க ஆரம்பிச்சு 10 வருஷத்துல 15 வருஷத்துல விளைச்சல் முடிஞ்சு போறது எப்படி? நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க? என்ன, நாங்க 3 வருஷத்துல கொடுத்து 10 வருஷத்துல முடிச்சு போனா பரவாயில்ல, இன்னொன்னு வச்சுடுவோம், அது வர்றதுக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணணும்ல. அதுல எல்லாம் நம்ம யானமா ஏற்ற காலத்துல தருன்னு நம்பிதான் 5 வருஷம் என்ன செய்யறோம்? பொறுமையா உட்கார்ந்துருக்கிறோம். தென்னை மரத்தை பார்க்கும்போது அதை திட்டுறது இல்லை, அதுக்கு அது மேல கோச்சிக்கிட்டு தண்ணி ஊத்துறது இல்லை, தண்ணி ஊத்தாம விடுறது இல்லை, கரெக்டா அந்த வேலையை செஞ்சிடறோம். உரம் போடணுமா போடு, தண்ணி ஊத்தணுமா ஊத்து, களை எடுக்கணுமா எடு, எல்லாம் செய்யறோம். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது குறித்த காலத்திலே. எத்தனை பேருக்கு சொல்றீங்க குறித்த காலத்திலே அது கனி கொடுக்கணும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரிஞ்சதுனால தான் விவசாயிகள் எங்க பார்த்தாலும் தென்னை மரத்தை நடுறாங்க. குறித்த காலத்தில் தென்னை மரம் தேங்காயை கொடுக்கும் தெரியும் மக்களுக்கு. அப்ப அது வரைக்கும் என்ன செய்யலாம் சொல்லுங்க? அது வரைக்கும் என்ன செய்யலாம்? என்ன செய்யறது தான் கஷ்டமா தெரியல, அதான் புலம்பிக்கிட்டே இருக்கேன்.
எப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால இவங்க என்ன செய்யறாங்களா, புலம்பிக்கிட்டு இருக்காங்களா. இப்ப பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எவ்வளவு காலம் வெயிட் பண்ணி இருந்தாலும், விஷயங்கள் எவ்வளவு நிச்சயமே இல்லாத மாதிரி தெரிந்தாலும், தேவன் சரியான காலத்திலே, குறித்த காலத்திலே, அவர் தீர்மானித்த காலத்திலே நிறைவேற்றுவார்னு நம்புங்க. உங்களுக்கான அவருடைய திட்டம் இது எப்படி நடக்கும், இது எப்படி நிறைவேறும் என்று நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒன்ன நம்புங்க, இன்னொன்னு குறித்த சரியான காலத்திலே நிறைவேற்றுவார்னு சந்தோஷமாயிருங்க. நம்புங்க. ரெண்டாவது தென்னை மரத்தை எப்படி நம்புறோமா இல்லையா? நம்புறோம். அதுக்கப்புறம் அது குறித்த காலத்தில் தேங்காயை கொடுக்கும்னு சந்தோஷமா இருக்கிறோம். நம்பல சந்தோஷமா இருக்க முடியலைன்னா நாளைக்கே ஒரு ஆளை கூப்பிட்டு, பிரதர் அதை தோண்டி விட்டுருங்க பிரதர், ஒன்றும் தேங்காயே வரமாட்டேங்குது, 1 வருஷம் ஆச்சு வச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு வச்சு, எடுத்து விட்டுருங்க பிரதர். அப்ப நம்பிக்கை இருக்கிறதுனால, சந்தோஷமா குறித்த காலத்தில் நிறைவேறணும் நம்புறதுனால அதை விட்டு வச்சிருக்கோம் இல்லையா? எத்தனை பேர் விட்டு வைப்பீங்க? எத்தனை பேர் பிடுங்கி எரிஞ்சிருவீங்க? அதெல்லாம் நம்ம ஞானமா செய்வோம். தேங்காய்க்கெல்லாம். மற்றபடி கடவுள்னு காரியம் வரும்போது மட்டும் உடனே நடக்கணும். எப்படி சொல்லுங்க? உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும், உடனே வாய்க்கணும், உடனே என்னது ஐஸ்வர்யவான் ஆயிடணும். உடனே கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கு தெரியுமா? ஓட்டு எத்தனை வயசுல தான் போடணும்? ஆமா, 25 வயசுல போட்டா தப்பா போட்டு வந்துடுறாங்க. 18 வயசுக்கு முன்னாடி எல்லா பிள்ளைகளும் போய் ஓட்ட போடுங்கன்னா அதுங்க என்ன பண்ணிட்டு வருங்க உங்களுக்கே தெரியும். அப்ப கவர்மெண்ட் ஒரு குறித்த காலம்னு ஒரு சில காரியங்களுக்கு வச்சிருக்கு. ஒரு சில காரியங்களுக்கு குறித்த காலம்னு கவர்மெண்ட் வச்சிருக்கா இல்லையா? ஓட்டு போடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். என்ன? 18 வயசு. வண்டி ஓட்டுறதுக்கு 18 வயசு. லைசன்ஸுக்கு 18 வயசு. திருமணத்துக்கு பெண்ணின் திருமண வயது 21, ஆணின் திருமண வயது 24. இப்போ மாற்றிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. குறித்த காலம்னு ஒன்று வச்சிருக்கா இல்லையா கவர்மெண்ட்? அதுக்கு முன்னாடி எல்லாமே செஞ்சீங்கன்னா சட்டம் உங்களை என்ன செய்யும் சொல்லுங்க? கைது செய்யும் இல்லையா? உண்மையா இல்லையா? சட்டம் கைது செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. 18 வயசுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 15 வயசு பிள்ளைக்கு புல்லட்டை கொடுத்து ஓட்ட விட்டீங்கன்னா அதுக்கு ஆக்சிடென்ட் வர்றதும் இல்லாம 4 பேரை இடிச்சு தள்ளி போயிடும். அப்ப அதனோட முடிவு வந்து சிறப்பா இருக்காது. அதுட்ட காரை கொடுத்தீங்கன்னா போற வழியில இருக்கிற அத்தனை பேர் மேலே மோதி டீ கடை, ஜவுளி கடை, எல்லா கடைக்குள்ளேயும் போயிட்டு வந்துடும், 10 பேரை காலி பண்ணிட்டு. உண்மையா இல்லையா? அப்ப கவர்மெண்ட் வந்து குறித்த காலத்துல தான் இந்த பையன் ஓட்டு போடணும், குறித்த காலத்துல தான் இந்த பிள்ளை லைசன்ஸ் கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு குறித்த காலத்தில் தான் வண்டி வாங்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் குறித்த காலம்னு கவர்மெண்ட் வச்சிருக்கா இல்லையா? சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, அவசரப்பட்ட ஆபத்து. அவசரப்பட்ட உண்மையா இல்லையா? அவசரப்பட்ட ஆபத்து. எங்க பேரை அடிக்கடி வண்டியெல்லாம் கேட்பான். எங்க மகன் என்ன சொல்லுவான், நான் வண்டிக்கு ஆர்டர் போட்டுட்டேன் அமேசானில். நல்லா கவனிங்க, அமேசானில் ஆர்டரு போட்டுட்டேன், ஆனால் உனக்கு 18 வயசுல தான் வரும்பா. மாமா போட்டேன், ஆனால் உனக்கு எத்தனை வயசுல தான் வரும்? இப்படியே தான் அவனை சொல்கிறது. இப்போ அவனுக்கு ஒன்று பதிஞ்சு போச்சு, 18 வயசுல தான் வண்டி வரும், 18 வயசுல தான் வண்டி ஓட்டணும்னு தெரிஞ்சு போச்சு. எங்கள் மகன் சொன்னது பொய் தான். அமேசானில் ஆர்டரே போடலை, ஆனால் சொன்னது அப்படி, 18 வயசுல தான் உனக்கு வண்டி வரும் அப்படின்னு. இப்போ அவனுக்கு ஆழமாக பதிஞ்சிருச்சு, 18 வயசுல தான் வண்டி ஓட்டணும், 18 வயசுல தான் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. நான் சொல்கிறேன், குறித்த காலம்னு கவர்மெண்ட்டே ஒன்று வச்சிருக்கு. அவசரப்பட்ட ஆபத்து தான், ஆபத்தில் தான் முடியும். அதே மாதிரி தான் தேவனுடைய தரிசனம் நிறைவேறதுக்கு அவசரமே பட
கூடாது. சிலர்லாம் பார்ப்பாங்க, 4 இடத்துல பொண்ணு பார்ப்பாங்க, அமையலையா, ஏதாவது ஒரு பொண்ணை செய்வோம். வயசு என்னது, எரும மாட்டு வயசு ஆகிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா கழுத மாதிரி வயசு கூடிக்கிட்டே போகுது. எதையாவது ஒன்று செய்வோம். நம்ம கடமை முடியணும்ல. எப்படி சொல்லுங்க சொல்லுங்க, கடமை முடியணும்ல. கடமை முடியணும்னு சொல்லி 16 வயசுலயே செஞ்சு அந்த பிள்ளைய என்ன செஞ்சிடறாங்க, கிணத்துக்குள்ள. உண்மையா இல்லையா? ஒன்று இவங்க தள்ளிடுறாங்க, இன்னொன்று அதுவே போய் விழுந்துருது. அவசரப்பட்டா ஆபத்து. திருமண காரியங்கள்லாம் வரும்போது குறித்த காலம்னு ஒரு கண்டிப்பா இருக்கு. தேவனுடைய சித்தத்துக்கு சில நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா காத்திருக்கணும். அதை விட்டுட்டு ஒண்ணுமே அமையல, எப்படி ஒண்ணுமே அமையல, இதுதான் அமைஞ்சிச்சு, அப்ப இதை செஞ்சிருவோம். சிஸ்டர், அவிசுவாசியா விசுவாசியா? அவிசுவாசி தான் கஷ்டமா? நம்ம ஜெபம் பண்ணி, நம்ம விசுவாசி தானே, ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நீங்க கடவுளாங்க? எத்தனை கடவுள் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? கடவுள்லாம் கை வைத்துங்க. நீங்க இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாரையும் இப்பவே கொண்டு வந்து மாத்திடலாம், மாத்திட்டு கூட கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். முடியாது. சில காரியங்கள் ஒழுங்குனா ஒழுங்குன்னு தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. நாம் அவசரப்பட்டாலும் சில காரியங்கள் நடக்காது. நம்ம அவசரப்பட்டாலும் சில காரியங்கள் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது சிறப்பாக இருக்காது. எத்தனை பேர் இதை உண்மைன்னு சொல்றீங்க? அவசரப்பட்டால் நிறைய நேரம் சிறப்பா இருக்காது. தேவ சித்தம்னு வரும்போது, தேவனுடைய நாம மகிமைன்னு வரும்போது, சில நேரம் அந்த குறித்த காலத்துக்கு வெயிட் பண்ணி தான், குறித்த காலத்துக்கு வெயிட் பண்ணி தான், காத்திருந்து தான் ஆகணும். என்னை பொறுத்தவரையிலும் தேவனுடைய நேரம் தான் இந்த உலகத்திலே பெஸ்டான நேரம். காட்ஸ் டைம் இஸ் பெஸ்ட் டைம். காட்ஸ் டைம் இஸ் த பெஸ்ட் டைம். அவரோட நேரம் தான் சரியான நேரம், சிறந்த நேரம். மறுபடியும் சொல்றேன், அவரோட நேரம். அதனால தான் சில காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே நீர் எனக்குன்னு இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வைத்திருக்கிற காலத்திலே நிறைவேற்றும், நீ குறித்த காலத்திலே இந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில கொண்டு வருவீங்கன்னு எனக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? குறித்த காலத்தில் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், கொண்டு வருவார், நிறைவேற்றுவார். குறித்த காலம்னு இருந்தால் நல்லது, குறித்த காலம்னு இருக்கிறதும் நல்லது. இப்போ சர்ச்சில் சர்வீஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? 10 மணின்னு. 10 மணின்னு தெரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துங்க. இல்லை, நான் நல்லா கரெக்டாக கை வைத்தணும். 10 மணின்னு எனக்கு தெரியும் பாஸ்டமான்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்க. குறித்த நேரம்னு இருக்கா இல்லையா? குறித்த நேரம்னு இருக்கா இல்லையா? இப்போ நம்ம சர்ச்சில் நேரம் குறிக்கல. அதாவது சர்ச்சில் இப்போ நேரம் என்ன? 10 to 12:30, 12:45, ஃபர்ஸ்ட் வீக்னா 1 மணி அப்படின்னு. இப்போ சர்ச்சில் நேரமே குறிக்கல. சில சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நாங்கள் ஏன் இந்த சர்ச்சுக்கெல்லாம் வரதில்லைனா, இதெல்லாம் எப்போவாவது ஒரு தடவை நடக்குது. சில சர்ச்செல்லாம் எப்பவுமே திறந்தே கிடக்கும். நாங்கள் எப்போ வேணாலும் நுழையலாம், எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் வந்துக்கலாம். அதனால நாங்கள் அந்த சர்ச்சுக்கு தான் போவோம் அப்படிம்பாங்க. ரைட்டு, எங்கே வேணால் விரும்புகிறவங்க போட்டோம். ஆனால் சர்ச்சில், இப்போ நம்ம சர்ச்சில் 10 to 12:30 ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம குறித்து வச்ச டைமும் ஒன்று இருக்குது. சிலர் 10 மணிக்கு முன்னாடி வர்றாங்க, சிலர் சரியாக 10 மணிக்கு வருவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10:01 வர மாட்டாங்க, 9:59 வர மாட்டாங்க, 10க்கு வருவாங்க. நான் உண்மையாகவே அவங்கள பாராட்டுறேன். பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, குறித்த காலத்தை தவறாக விடுறதில்லை, கரெக்டாக வருவாங்க. உண்மையாகவே அவங்கள வாழ்த்தி தான் ஆகணும். சிலர் பார்த்தீங்கன்னா 11 மணி. இதை சர்ச்சு குறிச்சிச்சா 11 மணின்னு, இல்லை இவங்க குறிச்சிக்கிட்டாங்களா சொல்லுங்க? அவங்க குறித்த காலம் என்னன்னா, இன்னைக்கு 11 மணிக்கு சர்ச்சுக்கு போனா பாஸ்டர்மா எத்தனை மணிக்கு தொடங்குவாங்க? 11:30. அப்ப 11:30க்கு போனா போதும். இவங்க குறிச்ச காலம் என்ன? 11:30. இப்ப நம்ம சர்ச்சில் டைமே கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் வந்துக்கலாம், எப்ப வேணாலும் போய்க்கலாம், எப்ப வந்தாலும் பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கோம், ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம்னு சொன்னா அது சிறப்பா இருக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அது சிறப்பா இருக்காது, சீர்கெட்டு விடும். அப்போ சீரும் சிறப்புமா ஆலய ஆராதனை இருக்கணும்னா குறித்த காலம்னு ஒண்ணு, ஆராதனைக்கு குறிக்கிற ஒரு வேலை இருக்கு, குறித்த வேலைன்னு ஒண்ணு இருக்கு. 10 மணினா 10 மணி தான்.
எத்தனை பேர் சொல்றீங்க 10 மணினா 10 மணின்னு? சபை ஆராதனை ரொம்ப கஷ்டம். 10 மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். 11 மணிக்கு வைங்க. சரி, 11 மணிக்கு வைக்கிறோம். இப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா? 11 to 1 சர்ச்சு. இப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க தெரியுமா? 11 மணிக்கு ஆராதனைன்னு சொல்லியிருக்காங்க. 11லேருந்து 12 வரைக்கும் ஆராதனை. எப்படியும் பாசமாக தொடங்குறதுக்கு 12:30 ஆகிடும். அப்போ 12:30 சொல்லுங்க போய்க்கலாம். அப்போ இவங்களாம் ஒரு காலத்தை குறிக்கிறது. நான் சொல்றேன், அப்ப வாழ்க்கையில சீரையும் சிறப்பையும் எதிர்பார்க்கவே முடியாது. எந்த ஒரு இடத்துல குறித்த காலத்துல நிறைவேறுதோ அவங்க வாழ்க்கை தான் சீரும் சிறப்புமா இருக்கும். அதனாலதான் தேவன் ஒருவருடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றும்படி அவர் ஒழுங்கு செய்திருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் நம்புறாங்க நிறைவேற்றுவார்னு? நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு எல்லா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தையும் சீரும் சிறப்புமா இருக்கணும்னா எந்த காலத்தில் நிறைவேற்றுவார்? எந்த காலத்தில் நிறைவேற்றுவார்? குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். நான் சொல்றேன், அவர் முந்தவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் முந்தவும் மாட்டார் பிந்தவும் மாட்டார். நம்ம தேவனை போல நல்ல தேவன் உலகத்துல இல்ல. முதல்ல சொன்னேன் சர்ச்சில் சர்வீஸ்னு, அடுத்து ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்து எத்தனை பேர் மெட்ரோ ட்ரெயினில் போய் வந்த அனுபவம் இருக்கு? மெட்ரோ ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ட்ரெயின் மட்டும் இல்லை, எல்லா ட்ரெயினுமே 10:24 சொல்லுவாங்க. மதுரையிலிருந்து சென்னை செல்லும் இந்த எக்ஸ்பிரஸ் 10:24 ஸ்டேஷனில் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நம்பர் 1 பிளாட்ஃபார்மில் நிற்கும்பாங்க. 10:24 சொல்லிட்டாங்க. 10:24 எத்தனை பேருக்கு தெரியும் கரெக்டாக 10:24 வரும்னு? என்ன யாருமே ட்ரெயினில் போன ஆட்களே இல்லையா? உண்மையாகவே உங்களெல்லாம் ஒரு தடவை ட்ரெயினை, அதாவது போடியிலேருந்து விடுறப்ப உங்களெல்லாம் ட்ரெயினில் கூட்டிட்டு போவோம். ட்ரெயினில் கூட்டிகிட்டு போய் அட்லீஸ்ட் மதுரை ரயில்வே ஸ்டேஷனையாவது சுற்றி பார்க்க வச்சுட்டு வந்துடுவோம். ட்ரெயினில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? கையை வைத்துங்க. அப்புறம் என்ன ஒன்றுமே கேள்விக்கு பதிலே சொல்லலையே. கவனிங்க, அப்போ ட்ரெயின் வந்து கரெக்டாக 10:24னா 10:24 வந்து நிற்கிது. அதுவும் மெட்ரோ ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு வருது. அந்த 1 நிமிஷம் நிற்கும்னு சொல்கிறாங்க. அந்த 1 நிமிஷம் கரெக்டாக நிற்கிது. அந்த 1 நிமிஷத்தில் வண்டி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை அடுத்த ஸ்டேஷனில் அதே டைம் கரெக்டாக நிற்கிது. எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு அரசாங்கம் குறித்த காலங்கிறதுல எவ்வளவு தீவிரமாக இருக்குது பாருங்க. டிரைவர் லேட்டாக எடுத்தால் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் என்ன வரும்? டிரைவருக்கும் சண்டை வரும். ஆனால் இந்த ட்ரெயின் எல்லாம் அப்படி கிடையாது. குறித்த நேரம்னா குறித்த நேரத்தில் கிளம்பிடுது. உண்மையா இல்லையா? ஆன் டைம், குறித்த நேரத்தில் கரெக்டாக கிளம்பிடுது. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க ட்ரெயின் குறித்த நேரம் வந்துடும் அப்படின்னு? நம்மள ஒரு சிலர் இப்படி கேள்வியோடய உட்காந்துருப்பாங்க, எத்தனை ட்ரெயின் லேட்டாக வருது பாசமா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதாக்கா அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. நான் அவங்களுக்கும் பதில் சொல்கிறேன். அப்படியே அந்த ட்ரெயின் லேட்டாக வருதுன்னா அதுக்கும் அறிவிப்பு கொடுப்பாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தடத்தில் வர்ற ட்ரெயின் இன்னும் 20 நிமிடங்களில், இன்னும் 20 நிமிடங்கள் தாமதமாக வருது, இன்னும் 20 நிமிடங்களில் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கும்னு சொல்லி அதுக்கும் அறிவிப்பு வருதா இல்லையா? தாமதம் போல தோன்றினாலும் தாமதித்தாலும் நிச்சயமா வருதா வரலையா? வருதா வரலையா? ட்ரெயின் வருதா இல்லையா? குறித்த காலத்தில் வருதா இல்லையா? தாமதிப்பது போல தோன்றினாலும் அது தாமதித்தாலும் அந்த குறித்த நேரத்துக்கு வந்துடுது. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் 1வது பிளாட்ஃபார்மில் சென்னை ட்ரெயினுக்கு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. 10:24 சொன்ன ட்ரெயின் வரல. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தாமதிப்பது போல தோன்றினாலும் நீங்கள் அதே பிளாட்ஃபார்மில் நில்லுங்க, 20 நிமிஷம் தாமதமாக ட்ரெயின் வருதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் ஓடுவீங்க 4வது பிளாட்ஃபார்முக்கு? ஐயோ, ஒருவேளை அங்கே நிற்குதோ, ஒருவேளை இங்கே நிற்குதோ, நம்ம ட்ரெயினை விட்டுட்டோமோ? அங்கே அறிவிப்பு என்ன வருது? 20 நிமிடங்கள் ட்ரெயின் தாமதமாக வருது, அதே பிளாட்ஃபார்மில் வருது அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 3வது பிளாட்ஃபார்முக்கு, நீ போய் 3வது பிளாட்ஃபார்மில் பாரு, நான் போய் 5வது பிளாட்ஃபார்மில் பார்க்குறேன். யாராவது ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களுக்கு ஒன்று தெரியும், 20 நிமிஷம் நின்றுருந்தா
நான் SA6 நிற்கிறேன்னா SA6 கரெக்டாக பெட்டி எனக்கு நேரம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? குறித்த நேரத்திலே குறித்த பிளாட்ஃபார்ம்ல குறித்த கேரேஜ் குறித்த இடத்துல வந்து நிற்குது. அப்ப ரயில்வே நிர்வாகம் இதை எவ்வளவு ஒழுங்கா எவ்வளவு அழகா எவ்வளவு சிறப்பாக செய்யுது. இந்த பெங்களூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் நான் அதான் எங்கள் பிள்ளைங்களும் நாங்களும் பேசினோம். மெட்ரோ ட்ரெயினுக்கெல்லாம் அந்த வாசல் இங்கே வரும்ன்றது தெரியும் இல்லையா, அதுக்கு கரெக்டாக லைனில் நிற்கிறாங்க. நாங்கள் பேசினதே என்ன பேசினோம் தெரியுமா? இந்நேரம் நம்ம தமிழ்நாட்டு பீப்புளாக இருந்தா சொல்லுங்க அப்போ, ட்ரெயின் எங்கே இடம் கிடைக்காதோன்ட்டு 10 பேர் முன்னாடி நின்னாலும் முன்னாடி போய் சண்டை போட்டு நின்றுவாங்க. ஆனால் பெங்களூர்லாம் அப்படியே வரிசையாக நிற்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோக்கும் அது பிஸியான சிட்டி, அதில் வரிசையில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், குறித்த நேரம் நிற்கும், அதுக்குள்ளே ஏறிடலான்னு. நான் சொல்கிறேன், அந்த பிளாட்ஃபார்ம் மாறாமல் எத்தனை பேர் நிற்பீங்க? ட்ரெயின் 20 நிமிஷம் லேட்டு தான், ஆனாலும் நான் அதே பிளாட்ஃபார்மில் நிற்பேன்றவங்க கை வைத்துக்கோ. மீதி ஆளுகள்லாம் என்ன செய்வீங்க? ஓடிக்கிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் நாங்களே அப்படி அசியூம் பண்ணிக்கிறோம். ஒன்றை மட்டும் கவனிங்க, சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட வருவாங்க, இது நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களும் சேர்ந்து விசுவாசமாக ஜெபம் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு நேர்த்தியாக அதை செய்வார் பிரதர், செய்வார் சிஸ்டர்னு சொல்லி அனுப்புவோம். இப்போ அவங்க நினச்ச நேரத்தில் அது நடக்கலைங்கவும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 பிளாட்ஃபார்ம் நம்பர் 5க்கு சொல்லுங்க ஓடிடுவாங்க. என்ன கஷ்டமா என்னங்க பிரதர் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லயே நின்றுக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒன்றுவா வரல, அதனால 2க்கு ஓடுனேன், 3க்கு ஓடுனேன், 4க்கு ஓடுனேன், 5க்கு ஓடுனேன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ட்ரெயினை பிடிச்சிடுவீங்களா? ட்ரெயினை பிடிச்சிடுவீங்களா? கண்டிப்பாக பிடிக்க மாட்டீங்க. எங்கே தான் நின்று ஆகணும்? அதே 1வது பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும். தாமதிப்பது போல தோன்றினாலும் அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்திலே அது வரும், அது நடக்கும், அது நிறைவேறும், அது வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் நம்ம ட்ரெயின் விஷயத்துலலாம் எவ்வளவு ஞானமாக இருக்கிறோம் சொல்லுங்க. ட்ரெயின் விஷயத்தில் எவ்வளவு ஞானமாக இருக்கிறோம். சர்ச்சுக்கு கூட 10 மணின்னா 12 மணிக்கு போய்க்கலாம். ஆனால் ட்ரெயின் நம்ம ஊரில் 8 மணிக்கு, 8 மணிக்கா சென்னை ட்ரெயின் 8 மணிக்கு. வீட்டில் இருக்கிற ஆளுகளெல்லாம் சவுக்கெடுத்து விளாசுற மாதிரி விளாசி 6:30 ஸ்டேஷனில் நிற்கணும். பிள்ளை சொல்லும், இல்லை 8 மணிக்கு தான் ட்ரெயின், நம்ம 7:45 போனால் போதும். அதெல்லாம் 7:45 போனோம், ட்ரெயின் படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்கணும், நம்மளால் பிடிக்க முடியாது, கிளம்புன்னு. ஏன்னா 8ன்னு அவங்க குறித்த காலத்துக்கு ட்ரெயின் வந்துடும்னு நம்புறாங்க. ஆனால் தேவாதி தேவனை நம்புறதுக்கு மனம் ஏற்க மறுக்கிறது. இந்த காலை வேளையிலே தேவனை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். தேவனை குறித்த சரியான அறிவு தான் குறித்த காலத்தில் நிறைவேறுங்கிற நம்பிக்கையை கூட உங்களுக்கு தரும். எத்தனை பேர் சொல்றீங்க தேவனை குறித்து அறிகிற அறிவு சரியா இருக்கணும்? எப்போ ஆண்டவர் என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டாரு, சிலர்லாம் அப்படிதான் பேசுவாங்க. நான் சொல்றேன், சில காரியங்களுக்கு தேவன் குறித்து இருக்கிற நேரம், சில காரியங்கள் உடனே நடக்கும். ஆனால் சில காரியங்கள் குறித்த நேரம், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க குறித்த காலத்தில் தேவன் நிறைவேற்றுவார், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவார்? பர்ஃபெக்ட் டைம், ரைட் டைம், அப்பாயிண்டட் டைம், கரெக்ட் டைம், ஆன் டைம். இன்னும் நான் டிக்ஷனரி எடுத்து பார்க்குறேன், அந்த பைபிள் டிக்ஷனரி, அந்த குறித்த காலத்துக்குங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 13 இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருக்குது. வாசிச்சா ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் நாம் காத்திருக்கிறோம். உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேற சில நேரம் நம்ம காத்திருக்க வேண்டி இருக்கலாம். போன வாரம் காத்திருன்னு பேசினேன், ஆனால் காத்திருந்தாலும் ரிசல்ட் நல்லா தான் வரும். கோழி 21 நாள், ஒரு கர்ப்பிணி பெண் 9 மாதம், இதெல்லாம் சொன்னா இல்லையா? நல்லா கவனிங்க. அப்போ தேவன் குறித்த காலத்திலே தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அதனால தான் அந்த ஊழியக்கார்ட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஆபகுக்கு 2:3 எடுத்து வாசி. குறித்த காலத்துக்கு இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதிப்பது போல தோன்றினாலும் அது தாமதிப்பது நிச்சயமாகவே வரும். இன்னொரு வசனம் சங்கீதம் 46:10 போட்டிருக்கு. 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று
அது இங்கிலீஷ் பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் அமைதியாக இருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து. நீங்கள் அமைதியாக இருந்து, நீங்கள் அமைதியாக இருந்து இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிலர் பார்ப்பாங்க, அஞ்ஞானி என்ன பார்ப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட காரியம் அவங்க நினைச்ச நேரத்தில் நடக்கலைன்னா அந்த ஜோசியம் போய் பார்த்து வந்துருவோமா? அந்த ஜோசியக்காரர் நல்லா சொல்கிறாராம். எப்படி சொல்கிறாரு? நல்லா சொல்கிறாராம், கரெக்டாக சொல்கிறாராம். அங்கே போய் பார்த்து வந்துருமா? இல்லை அந்த ஜாதக புஸ்தகத்தை எடு, அங்கே போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துடும், இங்கே போய் குறி கட்டு வந்துடுவோம். இப்படி மக்கள் ஓடுறாங்க. ஏன்னா இவங்க குறிச்ச நேரத்தில் நடக்கலைனா. அதே மாதிரி தான் அநேக தேவ பிள்ளைகள் இவங்க குறிச்ச நேரத்தில் நடக்கலைனா அந்த அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், கரெக்டாக சொல்கிறாராம். எப்படி கரெக்டாக சொல்கிறாரான்னு அங்கே ஓடுவாங்க. டிவியில் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க, யார் தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னு. அதுக்கு கீழே நம்பர் ஓடும், நம்பரை குறிச்சு வை, அவர் கரெக்டாக சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்பணும். நான் சொல்கிறேன், இவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. குறித்த காலத்துக்கு இந்த தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது தாமதிப்பது போல தோன்றினாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாகவே. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமாம், எந்த தீர்க்கதரிசியும் நம்ம தேடி ஓடணும்னு அவசியம் இல்லை. சிலர் எங்ககிட்டே வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, அந்த குறி கேட்குறவங்ககிட்ட கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, இது நடக்குமா, இது நடக்காதா, இது வருமா, இது வராதா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா? எத்தனை பேர் சொல்றீங்க நாங்கள் குறி சொல்கிற ஆளுன்னு? நாங்கள் குறி சொல்கிற ஆளுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நாங்கள் குறி சொல்கிற ஆள் இல்லையா? இல்லைங்க, இயேசுவை குறித்து சொல்கிற ஆட்கள். இயேசுவை குறித்து சொல்கிற ஆள். நாங்கள் குறி சொல்கிற ஆள் கிடையாது, இயேசுவை குறித்து அறிவிக்கிறாள். நல்லா கவனிங்க, என்ன சொல்ல போகிறோம்? குறித்த காலத்திலே நேர்த்தியா சிறப்பா செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. அவரை நம்புங்கள், அவரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், இயேசுவை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். இயேசுவை குறித்து வேதத்தில் தெளிவாக போட்டிருக்கு. அவர் தேவன் குறித்த காலத்தில் தான் பிறந்தார். தேவன் குறித்த காலத்தில் பிறந்து தேவன் குறித்த அந்த 30வது வயசுல வெளியே வந்து ஊழியம் செஞ்சு, தேவன் குறித்த காலத்திலே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, தேவன் குறிச்சிருந்த அந்த 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து, தேவன் குறித்த காலத்திலே நமக்கு எல்லாம் நிறைவேற வேணும்னு சொல்லி பிதாவாகிய தேவனிடத்திலே வேண்டுதல் செய்து, தேவன் குறித்த காலத்திலே நம்முடைய தரிசனமெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நிறைவேற்றி, தேவன் குறித்த காலத்திலே நம்மை உயர்த்தி போட்டிருக்கு இல்லையா? கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை. அப்போ தேவன் குறித்த காலத்திலே நம்மை உயர்த்தி, குறித்த காலத்திலே நம்மை மீண்டுமாய் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படி எல்லாத்தையும் குறித்த காலத்தில் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் இப்போ இந்த அறிக்கையை சொல்லுவோம். தேவன் குறித்த காலத்திலே இயேசு பிறந்தார், தேவன் குறித்த காலத்திலே இயேசு ஊழியம் செய்ய வந்தார், தேவன் குறித்த காலத்திலே இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், தேவன் குறித்த காலத்திலே இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், தேவன் குறித்த காலத்திலே எல்லாம் நமக்கு நிறைவேறும்படி இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் குறித்த காலத்திலே நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். தேவன் குறித்த காலத்திலே நம்மை உயர்த்துகிறார். குறித்த காலத்திலே, தேவன் குறித்த காலத்திலே நம்மை மீண்டுமாய் அவரிடத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி குறித்த காலத்தில் வரப்போகிற இயேசு, குறித்த காலத்தில் வரப்போகிற இயேசு. எல்லாமே அவர் குறித்த காலத்தில் செய்கிறவர், எல்லாமே அவர் குறித்த காலத்திலே. மறுபடியும் சொல்றேன், அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். முந்தவும் மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார்னு? அவர் ஒருபோதும் அவசரப்படவும் மாட்டார், தாமதிக்கவும், அவசரப்படவும் மாட்டார், தாமதிக்கவும் மாட்டார், தாமதிக்கவும் மாட்டார். எனக்கு ஒன்று தெரியும், அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார், அவசரப்படவும் மாட்டார், தாமதிக்கவும் மாட்டார்.
உங்களுக்கு தெரியும், லாசருவை கொண்டே கல்லறையில் வச்சுட்டாங்க. செத்து 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க இயேசு எப்போ கூப்பிட்டு விட்டாங்கன்னா, அவர் சுகமில்லாமல் இருக்கிறப்பவே கூப்பிட்டு விட்டாங்க. அவர் சுகமில்லாமல் இருக்கிறப்பவே கூப்பிட்டு விட்டு அவர் வரலன்னு அவங்களுக்கு வருத்தம். செத்த அன்னைக்கும் அவர் வரலன்னு வருத்தம். இப்போ எத்தனை நாள் கழிச்சு வந்தார்? இப்போ அக்கா தங்கச்சிக்கு ஊர்க்காரங்களுக்கெல்லாம் என்ன தோணுது? இயேசு ரொம்ப பிந்திட்டார். இயேசு எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்காரு? செத்து 4 நாள் கழிச்சிட்டு வந்திருக்காரு. மக்கள் இப்படி தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்களோட பார்வையில், எல்லாருடைய பார்வையிலும் இயேசு எப்படி தான் வந்திருக்கிறாரு? பிந்தி வந்த மாதிரி தெரியுது. நான் முதல்ல சொல்லிட்டேன், இயேசு முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். இயேசு அவசரப்படவும் மாட்டார், இயேசு தாமதிக்கவும் மாட்டார். அப்போ எங்க 4ஆம் நாள் வந்தார்? அதுதான் குறிச்ச காலம். என்ன காலம்னா, யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா, ஒரு மனிதன் இறந்து போயிட்டா அவனுடைய ஆவி இந்த 3 நாள் எங்கே தான் சுத்துமா? எங்கே தான் சுத்துமா? நீங்கள் உடனே அதை நம்பிடாதீங்க. பாஸ்டமா இங்கே இருக்கிறதெல்லாம் 3 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு கேட்டுறாதீங்க. யூதர்களுடைய நம்பிக்கையை சொன்னேன். 3 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். 4ஆவது நாள்னா அது எங்கே போயிடும்? ஒன்று தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும், இல்லாட்டா போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். இது யூதர்களுடைய நம்பிக்கை. அப்போ இவர் ஏன் 4ஆவது நாள் வர்றாருன்னா, எப்பா நான் 3 நாளைக்கு முன்னாடி அவனை எழுப்பிட்டேன்னா நீ என்ன சொல்லுவ? இந்த என்னது பார்க் ஸ்டாப் கிட்ட போயிட்டு இருந்த ஆவியை ஏசப்பா பிடிச்சி லாசருக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாரும்ப. நீ அப்படி தானே சொல்லுவ? லாசரோட ஆவி எங்கே போயிட்டு இருந்துச்சு? அந்த பார்க் ஸ்டாப் கிட்ட தான் போய்கிட்டு இருந்தது. பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாருன்னு நீ அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான். நீ நம்புற இல்லை எங்கே போயிடுச்சுன்னு தன்னை தந்த. இப்போ தேவனிடத்திற்கு போன ஆவியை நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொள்ளும்படியாய் அதை செய்தார். யூதர்கள் நம்பும்படியாய் அதை செய்தார். அப்ப மக்களுடைய பார்வையில் இது எப்படி தோணுது? ஏசு ரொம்ப பிந்தி வந்துட்டாரு பாஸ்டம்மா. அதனாலதான் அக்கா தங்கச்சி 2 பேருமே அழுகுறாங்க. ஐயோ, நீங்க 4 நாளைக்கு முந்தி வந்துடுறதா எங்க தம்பி பொழைச்சிருப்பானேன்னு அழுகுறாங்க. நான் சொல்றேன், இப்படித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கணும். நான் முந்தவும் மாட்டேன், பிந்தவும் மாட்டேன். அதெல்லாம் ஆண்டவர் மறைமுகமாக நிறைய பேசிட்டார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோட இருந்தாலும் அவனை பிழைக்க வைக்க என்ன ஆக முடியும்? வியாதியா இருந்தாலும். லேட்டா வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் சரியான நேரத்தில் எழுப்பி விட்டார். யூதர்களுடைய நம்பிக்கையை தகர்த்து விட்டார். நல்லா கவனிங்க. சில நேரம் அவர் அப்படி வர்றாரு, அப்படி செய்கிறாரு, கொஞ்சம் தாமதம் மாதிரி தெரியுதுன்னா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் சகலமும் நன்மைக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குன்னு? மறுபடியும் சொல்றேன், அவர் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார், அவசரப்படவும் மாட்டார், தாமதிக்கவும் மாட்டார். இன்னொரு காரியம் இருக்கு. யோசேப்பிட்ட 17 வயசுல சொன்னாரு. 17 வயசுல தரிசனம் காமிச்சாரு. நான் உன்னைய பெரிய ஆளாக்குவேன்னு. என்ன ஆளாக்குவேன்னு? சகோதரர்கள்லாம் உன்னை பணிஞ்சு வணங்குவாங்க, தாய் தகப்பனும் சகோதரர்களும் உன்னை பணிஞ்சு வணங்குவாங்க. நீ கீழாக மாட்ட, நீ மேலாவ, நீ வாழாக இருக்க மாட்ட, தலையா வருவேன்னு காமிச்சிட்டாரு. அது எப்போ வயசில் நிறைவேறிச்சு தெரியுமா? யோசேப்பின் 30வது வயதில் நிறைவேறியது. குறித்த காலத்துக்கு இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதிப்பது போல அது தோன்றினாலும் அது தாமதிப்பது நிச்சயமாகவே வரும், நிறைவேறும், நிறைவேறும். 30 வயசு. ஏன் பாஸ்டர்மா 17 வயசுல சொன்னது 30 வயசுல நிறைவேற்றினாரு அப்படின்னா, சில காரியங்கள்னு சொன்னேன், சில காரியங்கள். இப்ப 17 வயசுல இவரை கொண்டு போய் அரியணையில உட்கார வச்சிருந்தா நிர்வாகம் பண்ண தெரியுமா? நிர்வாகம் பண்ண தெரியுமா? 17 வயசு பழந்த அரசாட்சியை கொடுத்தா எப்படி இருக்கும்? 15 வயசு பழந்த வண்டியை கொடுத்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான். அப்ப தேவன் சில காரியங்களை ஏற்ற நேரத்திலே, குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார், அவசரப்படவும் மாட்டார், தாமதிக்கவும் மாட்டார். சரியான காலத்திலே, குறித்த காலத்திலே நிறைவேற்றியே முடிப்பார்.
நிறைவேற்றியே முடிப்பார். நான் ஒன்று சொல்றேன், நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே பைபிளை போட்டுக்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்ப திட்டம் எப்போ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? திட்டம் எப்போ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரியுங்கிறாரு. தாயின் கற்பத்தில் நீங்க உருவாகும் முன்னே நான் எங்க அம்மா வயிற்றுல 7வது பிள்ளையா பிறக்கணுங்கிறத தேவன் முன்குறித்து விட்டார். அப்ப என்னை குறித்த திட்டம் எப்போ போட்டிருப்பாரு? வெயிட் பண்ணுவோம். 7வது இந்த அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை பறக்கதா ஆம்பளை பிள்ளை பறக்கதான்னு பார்த்துட்டு ஒரு திட்டம் போடுவோம். நான் உட்காந்துருந்தாரு. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் இந்த உலகத்தில் தோன்றும் முன்னே தேவன் என்னை குறித்த திட்டங்களை போட்டு விட்டார். நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே என்னை குறித்த திட்டங்களை போட்டு விட்டார். அப்ப அவர் எப்பவோ குறிச்சு வச்ச திட்டத்தை இப்ப நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா? நான் சொல்றேன், உண்மையாவே என் மேல அக்கறை இருக்கிறதுனால நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு வைத்தவர் நான் பிறந்த பிறகு என் வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமாய் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு திட்டம் போட்டார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு திட்டம் போட்டாரு. எப்ப பாஸ்டமா போட்டாரு? உங்களுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. வேதம் தான் நமக்கு ஆதாரம். இந்த வேதம் தான் நமக்கு ஆதாரம். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் போட்டிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் போட்டு விட்டார். உங்கள் தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் முன்னே உங்களை குறித்து ஒரு திட்டம் போட்டு விட்டார். உங்களை குறிச்சி, உங்க பிள்ளைகளை குறிச்சி, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை குறிச்சி அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு விட்டார். எப்பவோ போட்ட அந்த திட்டத்தை, அந்த நோக்கத்தை, அந்த விருப்பத்தை முதலாவது நமக்குள்ள வைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள வைக்கிறாருன்னு. அவர் விருப்பத்தை, அவர் திட்டத்தை, அவர் நோக்கத்தை, அவர் சித்தத்தை, அவர் தரிசனத்தை எனக்குள்ள வைக்கிறார். எத்தனை பேருக்குள்ள இருக்குது தரிசனம்? இப்போ என்ன செய்யறாருன்னா, அதுக்காகத்தான் இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அந்த ரத்தத்தை கிரயமாக கொடுத்து உங்க தரிசனத்தை, என் தரிசனத்தை நிறைவேற்றும்படி இயேசுவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பினார். இப்ப சொல்றாரு, என்னை நம்பு, என்னைய உன் தரிசனத்தை நிறைவேற்ற நான் நல்லவர், நான் வல்லவர், நான் இரக்கமுள்ள தேவன், என்னை நம்புங்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புவேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்க சொல்றாரு. வேதத்துல ஒரு வசனம் யோபு 23:14 யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் குறித்த காலத்திலே எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்குன்னு அவர் குறிச்சதை நிறைவேற்றியே தீர்வார். நிறைவேற்றியே தீர்வார். குறித்த காலத்திலே நிறைவேற்றியே தீர்வார். நீங்களும் நம்புங்க. யோபு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீங்க சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர். நம்மெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்ம சபைக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நம்ம போடி தாலுகாவை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். நம்ம தேனி மாவட்டத்தை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். நம்ம தமிழ்நாட்டை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். நம்ம இந்தியாவை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றியே தீர்வார். நிறைவேற்றியே தீர்வார். நிறைவேற்றியே தீர்வார். என்னாகமத்தில் போட்டிருக்கு 14:23 நினைக்கிறேன், இல்ல 23:19. பொய் சொல்ல தேவன், பொய் சொல்ல தேவன், பொய் சொல்ல தேவன். நல்லாத்தான் சொல்லுங்களேன், அவர் மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. மனமாற தேவன் மனுபுத்திரனும் சொல்லியும், அவர் சொல்லியும், அவர் வாயைத் திறந்து வசனித்தும் நிறைவேற்றாது, நிறைவேற்றாது. அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் சொல்லணும், என் தேவன் பொய் சொல்ல, என் தேவன் மனமாற, என் தேவன் சொல்லியும், என் தேவன் வசனித்தும். சந்தேகம் வர்றப்பெல்லாம் இப்படி பேசுங்க. குறித்த காலத்திலே தேவன் எனக்கென்று குறித்து வைத்திருக்கிறவர்களை நிறைவேற்றியே. நீங்க மாத்திரம் இயேசுக்குள்ள நிலைச்சிருங்க. அவருடைய இந்த வார்த்தை மாத்திரம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கட்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எது உங்களுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டதோ அது நிறைவேறியே, அது நிறைவேறியே
சில நேரம் பிசாசு அந்த இதை எடுத்து போடுறதுக்கு வருவான். எடுத்து போடுறதுக்கு எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. திருப்பி திருப்பி நான் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அது ஆழமா உள்ள போயிருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு சேனக்கிழங்க கொண்டு வந்து வச்சோம். இவ்வளோ பெரிய கிழங்கு வீட்டில் வாங்கி வச்சிருந்தா முளை விட்டுருச்சு. சரி, இது எப்படித்தான் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லி கொண்டு வந்து வச்சோம். அது வச்சு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 2-3 வருஷம் ஆகுது. கவனிங்க, இடையில நல்ல செடி இவ்வளோ உயரமாக வந்து கடைசியில் அழுகி போச்சு. பார்த்தாங்க, பிடிங்கி போட்டாங்க சகோதரிகள். நானும் பிடிங்கி போடுங்கன்ட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு மறுபடியும் இவ்வளோ பெருசாக வந்துச்சு, பிடிங்கி போட்டாங்க. 3வது ஒரு தடவை வந்தப்போ சரி கிழங்கு வந்துருச்சான்னு தோண்டி பார்ப்போன்னு தோண்டி பார்த்தாங்க. தோண்டி பார்க்கும்போது எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டேன்ட்டாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் வந்திருக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு குறித்த காலம், எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனால் அந்த குறித்த காலம் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? ஓயாம தோண்டு தோண்டு, கிழங்கு இருக்கான்னு பாரு, தோண்டு தோண்டு தோண்டி அதை சரியா கூட வளர விடலை. நிறைய நேரம் நம்மளும் இப்படித்தான் செஞ்சிருவோம். தோண்டு தோண்டு, நடக்கலையில தோண்டு. தேவன் கொடுத்த வசனத்தை அப்படியே விட்டுறது. நான் சொல்றேன், வசனத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. தேவன் கொடுத்த அவருடைய வார்த்தையான தரிசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒரு நாளும் தரிசனத்தை விட்டு விடாதிருங்கள், வார்த்தையை விட்டு விடாதிருங்கள். வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால், வார்த்தை தரிசனமாய் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் அது நிறைவேறியே தீரும். மறுபடியும் சொல்றேன், தேவாதி தேவன் இயேசு உங்களுக்கு குறித்திருக்கிற திட்டத்தை உங்கள் வாழ்க்கையிலே குறித்த காலத்திலே நிறைவேற்றுவார். இதையே பேசுங்க, இதையே பேசுங்க, இதையே நம்புங்க. நல்ல சந்தோஷமா இருங்க, பாட்டு பாடி துதிங்க. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர். எத்தனை பேரால சொல்ல முடியும்? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் மாமா. எங்க மாமா? எத்தனை பேருக்கு மாமா நிறைவேற்றுவார்? எத்தனை பேருக்கு மாமா நிறைவேற்றுவாரு? சிலர்லாம் இப்படித்தான் மாமாவையும் மச்சானையும் சித்தப்பாவையும் பெரியப்பாவையும் நம்பிடுறாங்க, இல்லைன்னா வேலையை நம்பிடுறாங்க. நான் சொல்றேன், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப நான் சொல்றேன், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். பிடிச்சுக்கங்க வசனத்தை. நான் மேலாவேன், நான் தலையாவேன். சகல ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தர் என்னை மகிமையிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வாளாக மாட்டேன், நான் கீழாக மாட்டேன், நான் தோத்து போக மாட்டேன், நான் தலையாவேன், நான் மேலாவேன், நான் ஜெயிப்பேன். இதெல்லாம் தரிசனமா உள்ள வைங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்து உள்ள வைக்கணும். இந்த தரிசனத்தை தேவன் குறித்த காலத்திலே நிறைவேற்றியே தீர்வார். Thank you, Father. Hallelujah.